இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள் 3/7/2024 ஜூலை மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:58. லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 7:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதிகாலை 4:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது அதிகாலை 5:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எளிதாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அனுசரணையான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படுங்க. குடும்பத்தினருக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. அரசாங்க வேலைக்காக அப்ளிகேஷன் போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. வேலையில கவனத்தை செலுத்த முடியாமல் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். மனைவியின் வழியில ஏதாவது மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இடையூறுகளை எல்லாமே தாண்டி வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமைகளும் வெளிப்படும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியான பல நிகழ்வுகளும் நடைபெறும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்ற பாதைகளை நோக்கியும் செல்வீங்க. வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சொந்த ஊர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கற்றல் திறன்ல சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் உண்டாகலாம். வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பாக ஏதாவது புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு புதுமையான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன தகவல் தொடர்பாடல்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்களை அறிந்து செய்வதும் நல்லதுதாங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் கிட்ட பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுங்க. கோபமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளும் வீட்டில் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வீட்டிற்கான அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று பெரியதாக எதுவும் இருக்காதுங்க. சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. சோம்பலாகவும் உணர்வீங்க. துணிச்சலுடன் தொழிலை நடத்தி போட்டியாளர்களை எல்லாமே பொறாமைப்படவும் வைத்தும் விடுவீங்க. மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வங்கியில இருந்து பணம் பெறவும் செய்வீங்க. பிரிந்து போன உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியூர்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பிடிவாத போக்கை சற்று மாற்றிக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. சிலருக்கு ஏதாவது ஒரு வேலைகளை கையில் எடுத்தும் இருப்பீங்க. இதற்காக யாருடைய உதவிகளையாவது நாடவும் செய்வீங்க. என்ற தெய்வ பக்தியுடனும் காணப்படுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் வீட்டில் நடைபெறும். பிள்ளைகள் உற்சாகமாக உங்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் என்ற அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சகோதரர்களின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். அந்யூன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவது போன்றவற்றில் ஈடுபடவும் செய்வீங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. வயதானவர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். ஆன்மீக பணிகள்ல நாட்டமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எழுத்து துறைகள்ல சாதகமான சூழலும் இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேறுபாடுகளும் குறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களையும் மற்றவர்களையும் என்று மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க.
உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்களுக்கு பிடித்ததாகவும் இருக்குங்க. இன்று பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும், ஆனாலும் திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் காணப்படும். உறவினர்கள் கிட்ட நல்லிணக்கத்துடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை பொறுத்தளவிற்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வீணாக யாரிடமும் பேசி வம்பை விலைக்கு வாங்கிக் கொள்ளவும் வேண்டாங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிறந்த வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தையாரின் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வண்டி வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. சகோதர சகோதரிகள் கிட்ட நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். பண விஷயங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்புடனும் தாழ்வு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல அதிக உரிமை எடுத்துக் கொள்வது போலவும் உணர்வீங்க. வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நண்பர்களின் மூலமாக கிடைக்கும் செய்திகள் நல்ல செய்திகளாகவும் இருக்குங்க. சங்கடங்களும் நீங்கும். தாய்வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. என்று மற்றவர்களுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வருவது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்லுங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் உண்டாகும். வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தொடர்பான செயல்களை நீங்கள் துவக்கவும் செய்யலாம். மறதி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் சற்று குறையவும் செய்யும். பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல உங்களின் மீது இருந்து வந்த விமர்சனங்களும் நீங்கும். சூழ்நிலைகளை அறிந்தும் செயல்படுவீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. வேலை விஷயமாக சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தந்தையின் வழியில நன்மைகளும் உண்டாகும். விமர்சனங்களும் மறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தைரியமாகவும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல கவனமாக பணியாற்றுவதன் மூலம் நன்மைகளையும் பெறலாம். தவறுகள் என்று எதுவும் இருக்காதுங்க. எச்சரிக்கையாக இருந்தாலே போதும். வேலையை முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்களுடைய உறவு முறையில மகிழ்ச்சியும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கிட்ட என்ற அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களும் என்று உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. அனுகூலமாகவும் உணர்வீங்க. ஆனால் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் குறையும். நீண்ட நாள் பகைகளை மறந்து உறவினர்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுகளை பலப்படுத்தியும் கொள்வீங்க. சாதுரியமாக பேசி மனைவியை சமாளிக்கவும் செய்வீங்க.
இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். தக்க நேரத்துல கிடைக்கின்ற உதவியினால தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல இன்று வெற்றிகரமான போக்கும் காணப்படும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவி வழி உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைக்கவும் செய்வாங்க. எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆனாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதாரத்துல இருந்து வந்த ஏமாற்றங்களும் குறையும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த வருத்தங்களும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால சில தெளிவும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். சிலருக்கு பரிசு பொருட்களை பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒற்றுமையும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினாலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தெளிவும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முயற்சிகள் எடுத்தாலும் சில அதிருப்திகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. பொறுமையை பராமரிப்பதும் நல்லது. வெற்றியும் உண்டாகும். சக பணியாளர்களுடன் ஏதாவது வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களுடைய வேலைகளை நீங்க அதிகமாக நம்பி இருக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் இருக்கும். அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் துணையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. ஏதாவது மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்களே ஒதுங்கி போனாலும் உறவினர்களுடைய வழியில ஏதாவது தொல்லைகளும் ஏற்படலாம். மனதை அலைப்பாய விடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. கொடுத்த பணத்தை பெறுவதில் சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏதாவது மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். அரசினால அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறினாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்து நண்பர்கள் செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க.
பிள்ளைகள் தங்களுடைய பிடிவாத போக்கை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. அவர்களிடத்துல அனுசரணையாக பேசி வேலை வாங்கி விடுவதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் இருக்கும். காதல் தொடர்பான காரியங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். திருமணத்தை பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கியும் இருக்கும். கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமாக கல்வியை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேருங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளை முடிவிற்கும் கொண்டு வருவீங்க. தடையாக இருந்தவர்களுடைய இன்னல்களும் நீங்கும். தந்தையின் வழியில ஆதரவான சூழலும் இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். பயணங்களினால புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பாடங்கள்ல இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். வர்த்தக செய்திகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுக்கான பெருமையும் வந்து சேருங்க. பிள்ளைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஆரோக்கியமும் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேர்மையான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். சில தேவையற்ற கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்துக் கொண்டாலே போதுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. நேரத்திற்கு வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையாகவும் இருப்பீங்க. அவர்களும் என்று உங்களிடத்துல அனுசரணையாகவும் இருப்பாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். சுதந்திரமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மனதில் இருக்கின்ற பதட்டமான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. அனுசரணையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அவ்வப்பொழுது ஏதாவது மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்களாங்க. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல இடையூறுகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக ஏதாவது பரிசுகளையும் வாங்கி தருவீங்க. முக்கிய வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் மாறுங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை எல்லாமே மேம்படுத்தியும் கொள்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதரவுகளும் உண்டாகும். வியாபாரத்துல ஊழியர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களும் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று காலதாமதமாகி தங்க வெற்றிகரமாகவும் முடியும். பொருளாதாரத்துல ஓரளவு பற்றாக்குறைகள் இருந்தாலுமே திறம்பட சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் தொடர்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. படிப்பை முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி சொந்த பந்தங்களுடைய வழியில சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வாகன வகையில லாபமும் உண்டாகும்.
குடும்பத்தினருடன் இன்று அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வழக்கு விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். நிதானத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். விரைந்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்தில் இன்று அமைதியாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதிக உழைப்பின் காரணமாக பதட்டங்களும் உடல் வலியும் ஏற்படலாங்க. ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்று சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வாகனங்களுக்காக வாங்கியிருந்த கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களை அடைவதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். உறவினர்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே சாதுரியமாக பேசி தீர்த்து வைத்தும் விடுவீங்க. தோட்டப்பயிர் செய்பவர்களுக்கும் விவசாயம் தொழில இருக்கிறவங்களுக்கும் ஆர்வமும் அதிகரிக்கும். வருமானத்தை பெருக்கியும் கொள்வீங்க. தோப்பு குத்தகைகளுடைய வழியில ஏதாவது பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளையும் தாண்டி வெற்றியும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவு கணிசமாகவும் உயரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய உழைப்பினால உயரவும் காண்பீங்க. சிலருக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. உறவினர்கள் உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. நீங்களும் அவர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில எதிர்ப்புகளை எல்லாமே கடந்து வெற்றியும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடன் முடிவுகள் எடுக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் திறம்பட இதனை எல்லாமே எதிர்கொண்டு நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மாணவர்கள் என்று கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லதுங்க. ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடுகள்ல படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கும் கல்வியில சற்று கடினமான இடத்தை தாண்டி வர வேண்டியதும் இருக்கும். கூடுதல் முயற்சிகளும் தேவைப்படும். தேவையற்ற விஷயங்களுக்காக என்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உதவிகள் கிடைக்கப் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையுங்க. பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மகிழ்ச்சியோடு பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இன்றைய நாளை கொண்டாடியும் மகிழ்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொண்டாலே போதுங்க. வருகின்ற பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உணவு முறையில மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்களுடைய வருகையினால மனமும் மகிழ்ச்சியாகவும் அமையும். இன்று உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களுக்காக நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகள் மற்றும் மகனுக்காக வரன் தேடுபவர்களாக இருந்தால் நல்லபடியாக வரனும் அமையவும் காண்பீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் புதிய ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து முடிவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது எதிர்கால சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மனதில் ஏற்பட்டு இருந்த பதட்டங்களும் நீங்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு குடும்பத்தினருடன் வீட்டுல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற சுபகாரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு சற்று சிரமங்கள் இருந்தாலும் திறம்பட எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வீங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக சிலர் இடத்துல ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எடுத்து செல்லும் உடைமைகள்ல கவனமாகவும் இருங்க. பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகளும் நடைபெறலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. கல்வியில ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். உற்பத்தி துறைகள்ல இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய வேலைகள்ல கருத்துக்கள் கூறுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது நல்ல செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். உடைமைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கருத்துக்கள் கூறுவதிலும் கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய முன்கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நேர்மையான முயற்சியின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியும் காணப்படும். உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. நெருங்கிய உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மோதல் போக்கும் நீங்கும். உறவினர்கள் கிட்ட அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க.
நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி விட்ட இடத்தை பிடித்தும் தீருவீங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பினால தொழிற்சாலையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். விடாமுயற்சியினால வியாபாரத்துல ஏற்றமும் உண்டாகும். சிலருக்கு ஏதாவது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகுங்க. இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று நண்பர்கள் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. உங்கள் இருவருக்கும் இடையில இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். கல்லூரிகள்ல இடம் பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்விக்காக வெளிநாடு சென்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல தனிப்பட்ட ஆர்வமும் உண்டாகும். விளையாட்டுக்கள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மறைமுகமான சில செயல்பாடுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கிடைக்கவும் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் மறையும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையும் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய பணியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாமே நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. காதல் உணர்வுகளுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் பணத்தை தகுந்த முறையில நீங்கள் செலவுகளும் செய்வீங்க. பணத்தை திறமையாக நிர்வகிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வாகன பழுதுகளினால குறித்த நேரத்துல வேலையை முடிக்க முடியாமலும் போகலாம். மனைவி மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கி சில அத்தியாவசியமான காரியங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறுங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். இன்று கடந்த காலத்துல இருந்து வந்த தவறுகளை எல்லாமே திருத்தியும் கொள்வீங்க. நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல விமர்சனங்களும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க.
பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் தொழில கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் இருக்குங்க. பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கல்வியில மாணவர்கள் முன்னேற்றத்தையும் காண்பாங்க. எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு உற்சாகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியில கவனத்தையும் செலுத்துவீங்க. பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல என்ற குடும்பத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுடனும் இருப்பீங்க. நெருங்கிய உறவினர்களுடன் விவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். இன்று உங்களுடைய குடும்பத்தினருக்காக ஏதாவது செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வாகனத்துல செல்லும் பொழுது அலட்சியத்தை காட்டவும் வேண்டாங்க. சிலருக்கு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஞாபக மறதியினால சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த இடத்துல எதை வைக்கிறோம் என்ற மறதியும் ஏற்படலாம். தடுமாற்றங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திட்டமிட்ட வேலைகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்தும் செல்வீங்க. யாருக்கும் யாருக்காகவும் பரிந்துரைகள் செய்யவும் வேண்டாம். பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்க நிற்கவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றலாங்க. எதிலும் பொறுமையை கையாள்வதும் நல்லது. இன்றைய எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடம் கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் தேவையற்ற அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடிக்கடி மனதுல ஏதாவது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய செலவுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் படுவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இன்று எடுக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஏதாவது செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தொடர்பான சிந்தனைகளும் செயல்களும் வெற்றிகரமாகவும் முடியும். உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறைமுக விமர்சனங்களும் தோன்றி மறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். தொழில்நுட்ப கருவிகளுடைய வழியில கவனமுடன் இருப்பதும் நல்லது. அரசு நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே பரிவுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயாருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்ப கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்தியுடனும் முன்னேற்றத்துடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. நம்பிக்கையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. உறவுல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழந்த பணத்தை மீட்கவும் செய்வீங்க. தொழில கவனத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. பங்குச்சந்தையில முதலீடுகளும் செய்வீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வாங்கி போட்ட நிலத்தை நல்ல விலைக்கு விற்பனையும் செய்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணவரவும் வந்து சேருங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். விருப்பங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபகரமான போக்குடனும் இருப்பீங்க. உத்தியோகத்துல நீங்கள் அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களின் மூலம் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியும் உண்டாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்துல மேன்மையான நிலையையும் அடைவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்விற்கு வழிவகுப்பதாகவும் இருக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெளியூர்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உணவு சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.